நம்முடைய தொழிற்சாலைகளில் நடைபெறுகிற கொடுமைகளை பற்றியெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். தோழர் முத்துக்குமாரும் இப்போது நீண்ட பட்டியலிட்டார். என்ன நடக்கிறது, எவ்வளவு பழிவாங்கல் நடக்கிறது என்பதை பற்றி எல்லாம் சொன்னார். இவையெல்லாம் இருப்பதை என்ன இருக்கிறது என்று நாம் எடுத்துச் சொல்வது. உண்மையில் பிரச்சனை என்னவென்றால், இவைகளை எப்படி நாம் மோதி முறியடித்து நாம் இவைகளை எப்படி நாம் ஒழிப்பது என்பதுதான் நம் முன்னாடி இருக்கிற மிக முக்கியமான கடமை. தொடர்ந்து அடுத்தடுத்து இது போன்ற தாக்குதல்களை தொழிற்சங்க இயக்கம் தொடர்ந்து சந்தித்து வருகிறது. உலக அளவில் எத்தனையோ பெயர்கள், அவர் சொன்ன பெயர்கள், நாப்ஸ் என்கிறான், இந்த அப்ரண்டிஸ் என்கிறான், அந்த அப்ரண்டிஸ் என்கிறான், இப்படி எல்லாம் ஒரு பக்கம் கான்ட்ராக்ட் என்று. இன்னொரு பக்கம் வெறும் ஆப், செயலி. அந்த செயலி மூலமாக நீங்கள் உணவு கேட்டால் உணவு வரும், வேறு கேட்டால் வேறு வரும், டாக்ஸி கேட்டால் டாக்ஸி வரும் என்று இருக்கிற அந்த ஸ்விக்கி போன்ற, ஓலா, உபேர் போன்ற அந்த செயலி மூலம் இயங்கக்கூடிய தொழிலாளர்கள் கோடிக்கணக்கான பேர் இந்தியாவிலே இருக்கிறார்கள். அவர்களை எவன் வேலை வாங்குகிறானோ அவன் நான் உனக்கு முதலாளி என்றோ நீ எனக்கு தொழிலாளி என்றோ ஒத்துக்கொள்ள மறுக்கிறான். முதலாளி தொழிலாளி உறவே இல்லை, ஆகவே உனக்கு எந்த சட்டமும் பொருந்தாது என்று ஆட்சியும் சொல்லுகிறது, அரசும் சொல்லுகிறது. அப்படின்னா அவன் யார்? அவன் சாதாரணமாக எனது உழைப்பால் எவன் லாபம் அடைகிறானோ, ஆதாயம் அடைகிறானோ அவன் தான் எனது முதலாளி, அவன் தான் எனக்கு பொறுப்பு. ஸ்விக்கியில, ஓலா, உபேர் போன்றவற்றிலே ஆதாயம் அடைவது யார்? அவன் முதலாளி என்று சொல்லுகிற முதுகெலும்பு அரசுக்கு இல்லை என்பதுதான் பிரச்சனை. மத்திய அரசுக்கு கிடையாது, மாநில அரசுக்கு கிடையாது. இவர்கள் கூட்டுக்களவாணிகள். என்னென்ன வழிகளில் வேண்டுமானாலும் தொழிலாளர்களை நீங்கள் இஷ்டத்திற்கு கொள்ளையடியுங்கள். நாம் என்ன கேட்கிறோம்? பணி நிரந்தரம். உற்பத்தி ஆலைகளிலே பணி நிரந்தரம் அது போகக்கூடாது, பணி பாதுகாப்பு தொடர வேண்டும். இது ரெண்டு மிக முக்கியமான கோரிக்கைகள். பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு. முதலாளிகள் என்ன சொல்கிறார்கள்? இந்த ரெண்டுமே தொழிலாளிக்கு இருக்கக்கூடாது. இந்த பணி பாதுகாப்பு, ஜாப் செக்யூரிட்டி என்பது இருந்து விடுமானால் தொழிலாளர்கள் ஒழுக்கமாக இருக்க மாட்டார்கள். ஏன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும்? எனக்கு தான் பாதுகாப்பு இருக்கிறதே. ஆகவே ஒழுக்கமும் பாதுகாப்பும் ஒன்றாக போகாது. ஆகவே பணி பாதுகாப்பு கூடாது, பணி நிரந்தரம் கூடாது. நான் வேலை நீக்கம் செய்தால் உனக்கு ஏன் பதில் சொல்ல வேண்டும்? நான் டிஸ்மிஸ் செய்தால் உனக்கு ஏன் பதில் சொல்ல வேண்டும்? அதை தடுப்பதற்கு எதற்காக இங்கே சட்டம் இருக்க வேண்டும்? இடமாற்றம் செய்தால் அதை தடுப்பதற்கு எதற்காக இங்கே சட்டம் இருக்க வேண்டும் என்று முதலாளிகள் கேட்கிறார். நான் முதல் போடுகிறேன், தொழில் நடத்துகிறேன், வயிற்று பிழைப்புக்காக தொழிலாளி என்னிடம் வேலைக்கு வருகிறான். பிறகு அவன் சொல்லுகிறபடி நான் கேட்பதா? அவன் சொல்லுகிறபடி நான் ஒப்பந்தமும் சம்பளமும் போடுவதா? அவன் எனக்கு உத்தரவிடுவதா என்று முதலாளிகள் கேட்கிறார். அடிப்படையான கேள்வி என்ன? முதலாளியால் நீங்கள் வாழ்கிறீர்களா, உங்களால் முதலாளிகள் வாழ்கிறார்களா என்பதுதான் அடிப்படையான கேள்வி. இந்த கேள்வியைத்தான் குழப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். மதவாதிகளில் இருந்து, ஞானிகளில் இருந்து, அறிவாளிகளில் இருந்து எல்லா பேச்சாளர்களும் சொல்றது என்ன? சுவர் இருந்தால்தான் சித்திரம், முதலாளி இருந்தால்தான் தொழிலாளி. தொழிலாளர்கள் முதலாளியின் உப்பைத்தான் சாப்பிடுகிறார்கள். இப்படியெல்லாம் அவர் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இந்த இரண்டும், முதலாளி தொழிலாளியுடைய கடின உழைப்பு இல்லாவிட்டால் முதலாளி நீடிக்க முடியாது, இருக்க முடியாது. பல நம்முடைய முன்னோர்கள், செயின்ட் சைமன் போன்றவர்கள் ரொம்ப சுருக்கமா சொன்னார்கள். என்ன சொல்றாரு அவரு? முதலாளி இல்லாமல் எத்தனை 100 ஆண்டுகள் வேண்டுமானாலும் உலகம் இருக்கும், சமூகம் இருக்கும். ஆனால் தொழிலாளி இல்லாமல் ஒரு சமூகம் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது என்பதுதான் அவர்கள் சொன்னது. இதைத்தான் நாம் நம்முடைய மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். இந்த உரிமையோடு, இந்த உண்மையோடு நாம் நம்முடைய நிலையை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய காரியத்தில் ஈடுபட வேண்டும். இப்ப நம்முடைய நாட்டில் வருகிற இருக்கிற எல்லா சட்டங்களும்
தொடர்ந்து தொழிலாளிகளுக்கு ஏற்கனவே இருப்பதை எப்படி பறிப்பது, எப்படி குறைப்பது என்று பேசிக் கொண்டே இருக்கிறார்கள். முதலாளிகளுடைய லாபத்தில் ஊற்று என்பது வேலை நேரம். எந்த அளவுக்கு அதிகம் உற்பத்தி வருகிறதோ அதிக லாபம், எந்த அளவுக்கு அதிக வேலை வாங்குகிறோமோ அதிக லாபம். ஆகவேதான் முதலாளிகள் இந்த வேலை நேரத்தை அதிகப்படுத்து என்கிற கோரிக்கையை வைத்து அழுத்தம் கொடுத்து 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 மத்திய அரசாங்கம் மானங்கட்ட முறையில் 8 மணி நேரத்தை 12 மணி நேரம் என்று சட்டம் இயற்றினார்கள். அவர்கள் இயற்றிய சட்டத்தில் இருக்கிறது அது. ஆனால் இப்போதும் அமுல்படுத்த முடியல. அந்த சட்டம் அமலுக்கு வரவில்லை. ஆனா என்ன நடக்குது? எல்லா மாநிலத்தையும் கூப்பிட்டு சொல்லிவிட்டார்கள், அந்த சட்டத்தை அமுல்படுத்துவதில் சிரமம் இருக்கிறது, தொழிலாளிகள் எதிர்க்கிறார்கள். ஆகவே ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் திருத்தம் செய்து கொள்ளுங்கள். அப்படித்தான் தொழிற்சாலைகள் சட்டத்தில், ஃபேக்டரிஸ் ஆக்டில் தமிழ்நாட்டிலேயும் 8 மணி நேரத்தை 12 ஆக்கி சட்டம் இயற்றினார்கள். நாம் எதிர்த்தோம், முறியடித்தோம். இன்றைக்கு இந்தியாவிலே 18 மாநிலங்களில் அந்த சட்டம் அமலுக்கு இருக்கிறது. ஆந்திராவிலே, தெலுங்காவிலே, கர்நாடகாவிலே வேலை நேரம் அதிகம் என்பது இருக்கிறது. அப்படியானால் யாருக்காக அரசு இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது? உலக தொழிற்சங்க இயக்கம், உலக தொழிலாளி வர்க்கம் தன்னுடைய மிக உயர்ந்த பண்டிகையாக, திருவிழாவாக, தன்னுடைய மிக உயர்ந்த, நம்முடைய பெற்றோருக்கு அல்லது நம்முடைய முன்னோர்கள் இறந்து போனவர்களுக்கு நாம் எப்படி ஆண்டுதோறும் தீதி கொண்டாடுவோமோ மற்றது கொண்டாடுவோமோ அதை போல ஒரு புனிதமான, உலகம் முழுவதும் இருக்கிற தொழிலாளிகள் நினைவு கூறுகிற ஒரு நாள் மே நாள், மே தினம். ஏன்? தொழிற்சங்க இயக்கம் சாதித்த சாதனைகளிலேயே மிகப்பெரிய சாதனை எதுவென்றால், நான் வைத்ததெல்லாம் வேலை நேரம் என்று முதலாளிகள் சொல்லிக் கொண்டிருந்த அந்த கொடிய முறையை எதிர்த்து போராடி அடித்து நொறுக்கி அதை ஒழித்து கட்டிய போராட்டம் மேதின போராட்டம், வேலை நேரத்தை குறைத்த போராட்டம், முதலாளிகளின் அடி மடியில் லாபத்தில் கை வைத்த போராட்டம். நான் வேலை செய்ய வேண்டுமா? செய்வேன். ஆனால் நீ நினைத்த நேரத்தில் எல்லாம் நினைத்தபடி எல்லாம் வேலை செய்ய முடியாது, எனக்கு ஓய்வு தேவை என்று தொழிலாளி நடத்திய போராட்டம். அதனால்தான் உலக அளவில் அது கொண்டாடப்படுகிற போராட்டமாக இருக்கிறது. அந்த மே தினத்தில் நாம் சாதித்த 8 மணி நேரத்தை ஒழிப்பேர் என்று சொல்லுகிறார். மே தின பூங்காவிலே இந்த மே தினத்தை அவர் கொண்டாடுகிறார். எப்படியெல்லாம் முரண்பாடுகள் என்று பாருங்கள். ஆகவே உதட்டில் ஒன்று, உள்ளத்தில் இன்னொன்று, சொல்லில் ஒன்று, செயலில் இன்னொன்று. நம் மீது காதல், பாசம் என்று பேசுவதெல்லாம் சொல்லில், ஆனால் செயலில் வேறு என்பதை தான் இப்போது வந்து கொண்டிருக்கிற இந்த சட்ட மாற்றங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. தமிழகத்திலே ஒன்று நடந்திருக்கிறது. இந்தியா முழுவதும் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திருத்தம் அது. தமிழகத்திலேயும் வெட்கமில்லாமல் அந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்ப ஏகேபி பேசினார், நம்முடைய தலைவர்கள் எப்படி பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்து சிறையிலே அடைக்கப்பட்டார்கள், பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் எப்படி எந்த விசாரணையும் இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இங்கேயும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியெல்லாம் சிறை கொடுமைகளை நாம் அனுபவிக்கிற அப்படிப்பட்ட அந்த போராட்டங்கள், அந்த தியாகங்கள், இவை அனைத்திலும் இருக்கிற பிரச்சனை, தொழிலாளி என்றால் கைது செய்யலாம், வழக்கு போடலாம், சிறையில் வைக்கலாம், நாடு கடத்தலாம், மாவட்டம் கடத்தலாம், நிபந்தனை ஜாமீன். நீ காஞ்சிபுரம் மாவட்டத்திற்குள் 1 மாசத்துக்கு வரவே கூடாது, நீ விழுப்புரம் மாவட்டத்தில் போ, தஞ்சை மாவட்டத்திற்கு போ. இது எல்லாவற்றையும் அனுபவித்த இயக்கம் நம்முடைய இயக்கம். இப்போ சிறையெல்லாம் நமக்கு ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிற ஒரு சட்டத்திற்கு என்ன தெரியுமா? ஷாப் அண்ட் எஸ்டாபிளிஷ்மென்ட் நிறுவனங்கள், இந்த நிறுவனங்களிலே வேலை பார்க்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், பெரிய பெரிய கடைகள், ஹோட்டல்கள், மால்கள், சம்பளம் குறைவு, வேலை நேரம் அதிகம், இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அந்த முதலாளி ஏதேனும் அந்த சட்டத்தை மீறினால், அது நிரூபிக்கப்பட்டால் 6 மாதம் வரை அவருக்கு சிறை தண்டனை வழங்கலாம் என்று சட்டம் இருக்கிறது. இப்ப தமிழக அரசு என்ன செய்திருக்கிறது தெரியுமா? சிறை தண்டனை என்கிற அந்த சரத்தை அகற்றிவிட்டார். முதலாளிக்கு சிறையா?
முதலாளிகளை சிறையில் வைக்க முடியுமா? முடியாது என்று சட்டத்தில் இருந்தங்க. அப்படியானால் யாருக்கு உங்கள் இதயம் துடிக்கிறது? யாருக்காக நீங்கள் சுவாசிக்கிறீர்கள்? யாருக்காக நீங்கள் எண்ணுகிறீர்கள், சிந்திக்கிறீர்கள்? குறைந்தபட்சம் நீ தொழிலாளிக்கு சாதகமாக இருக்க வேண்டாம். கம்யூனிஸ்டுகளால் மட்டும்தான் நான் தொழிலாளிக்காக என்று அவர்கள் சொல்லி அவர்களை ஆதரிக்க முடியும். வேற யாராலே ஆதரிக்க முடியாது. நீ நடுநிலையாவது இருந்து தொலைஞ்சிட்டு போ. ஏன் முடியல உங்களுக்கு? அடுத்தடுத்து வரக்கூடிய தாக்குதல்கள், தொழிலாளிகளுக்கு எதிராக நீங்கள் இழைக்கக்கூடிய இன்னல்கள், இப்போ எல்லா பக்கத்திலும் நிரந்தரமற்ற ஒரு நிலை என்று அரசு துறைகளிலேயே கொண்டு வந்த என்ன அர்த்தம்? ஊராட்சிகள், உள்ளாட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகள், பல லட்சக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் கான்ட்ராக்டிலே இருக்கிறார்கள். தாம்பரம் மாநகராட்சியிலே மட்டும் 1000 அயல் மாநில தொழிலாளிகள் கான்ட்ராக்ட் ஆக தூய்மை பணியாளர்கள் இருக்கிறார். கான்ட்ராக்ட்ல தாம்பரம் நகராட்சியில மட்டும். அப்படியே நீங்க எண்ணி பாருங்க. இவர்களுக்கு குறைந்தபட்ச கூலியை கூட அமல்படுத்த முடியாது என்று சொல்லுகிற அரசை எந்த வகையில சேர்க்கிறது? எவ்வளவு போராட்டம் குறைந்தபட்ச கூலிக்கு இப்போதும் அவர்களுக்கு குறைந்தபட்ச கூலி கிடைக்கவில்லை. ஆகவே குறைந்தபட்ச கூலி 26,000 18,000 கேட்டோம். அப்புறம் கணக்கு போட்டு பார்த்தா 26,000 வருது. இப்ப கணக்கு போட்டு பார்த்தா அதை விட அதிகம் வருது. ஆனால் எந்த குறைந்தபட்ச கூலியை நாங்கள் அமல்படுத்த முடியாது என்று அவர்கள் சொல்லுகிறார். நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க இல்லையா, ஜிஎஸ்டியை குறைத்து விட்டேன், இனிமேல் உங்கள் கையில் பணம் தவழும், பணம் புரளும், ஜாக்கிரதையா இருங்க, பணம் கீழே விழுந்துரும், ஜாக்கிரதை, அது புரளும். இப்ப இந்த ஜிஎஸ்டியில கொஞ்சம் குறையும். ஆனா பல முதலாளி என்ன சொல்றாங்க தெரியுமா? வியாபாரி முதலாளிகள், இப்ப இந்த ஜிஎஸ்டியை நான் எடுத்தா அதுபடி குறைச்சா சில்லற பிரச்சனை வரும். 2 ரூபா 46 காசு அப்படி குறைச்சேன்னு வச்சுங்க, எப்படி உங்களுக்கு சில்லற கொடுக்குறது? ஆக சில்லற பிரச்சனை வரும். அதனால பழைய விலையே இருக்கட்டும், நான் கொஞ்சம் கூட வச்சு கொடுத்துறேன். இட்லினா ஒரு 1/4 கரண்டி அதிகம் மாவு ஊத்திடுறேன், தோசைனா ஒரு 1/4 கரண்டி மாவு அதிகம் ஊத்தி, இப்படி கணக்கு சொல்றானுங்க. ரொம்ப ஊத்துவானுங்களே, ஊத்துவான சொல்றான். என்ன சொல்றான்? சில்லற பிரச்சனை வந்துருமியா, அதனால நான் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துறேன், பழைய விலையே இருக்கட்டும். நிர்மலா சீதாராமன் என்ன பதில் சொல்ல போறாங்க? முதலாளிகள் அரசு செஞ்சதை கரெக்ட், அது விலை குறையணும், மக்கள் பணத்துல காசு வரணும், அதன் மூலமாக வர்த்தகம் பெருக வேண்டும், எல்லாம் பெருக வேண்டும், அப்போதுதான் தொழில் பெருகும். இதான் நாங்க கரடியா கத்திக்கிட்டு இருக்கோம். இது அப்படியே ரிவர்ஸ்ல பாருங்களேன். ஏன் நீ கொஞ்சம் வரிய குறைச்சுதான் எங்க கையில காசு புரளணுமா? சம்பளமா கொடுத்தா அது புரளாதா? ஏமா எங்களுக்கு சம்பளமா கொடுத்தா புரளாதாது? சம்பளத்தை உயர்த்து குறைந்தபட்ச கூலி கொடு என்று கோடிக்கணக்கான மக்களுக்கு கேட்கிறோமே. உனக்கு நாக்கு எங்க போச்சு? வாய் எங்க போச்சு? உனக்கு நெஞ்சு எங்க போச்சு? உனக்கு மான மரியாதை எங்க போச்சு? உனக்கு தொழிலாளர்களுடைய வருமானத்தில் கை வைக்கிறீர்கள், அவருக்கு உரியதை தரம் இருக்கிறீர்கள். எம்ஆர்எஃப்ல பேச்சுவார்த்தைங்க, பெரம்பலூர்ல கம்பெனி இருக்கு, அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்த சொல்றாரு, ஏங்க அந்த சம்பளம் எல்லாம் கொடுக்க முடியாதுங்க, ஏன்னா அது நகரம், பெரம்பலூர் கிராமம், பின்தங்கிய மாவட்டம், அவன் வசதிக்கு ஏற்ப. இப்ப என்னையா நகரமும் கிராமமும் செலவை பொறுத்த வரையில் வித்தியாசம். இப்ப செல்லு அங்கேயும் செல்லு வச்சிருக்கான், இங்கேயும் செல்லு வச்சிருக்கான். செல்போன் சார்ஜ் இங்க வேற அங்க வேறையா? இப்ப பால் பூரா பாக்கெட்டு தான், இங்க வேற அங்க வேறையா? பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்தனா இங்க ஒரு ஃபீஸா அங்க ஒரு ஃபீஸா? ரெண்டு ஒண்ணுதான். மருத்துவத்துக்கு போனீங்கன்னா இங்கேயா இருந்தா அங்கேயா இருந்தான், பெட்ரோல் பங்க்ல டீசல் போட்டா இங்கேயா இருந்தா அங்கேயா இருந்தான். சும்மா பேசுறானுங்க, குறைக்கணும்னா என்ன வேணா பேசுவானுங்க. மிக குறைவாக நம்முடைய ஊதியம் வழங்கப்படுகிறது. இப்போ வெளிமாநிலத்தை வர்றவனுக்கு குறைவான சம்பளத்தை கொடுக்குறாங்க நம்மளை விட.
நிரந்தர தொழிலாளியை விட கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு சம்பளம் குறைவு, கான்ட்ராக்ட் தொழிலாளியை விட வெளிமாநில தொழிலாளிக்கு சம்பளம் குறைவு. இப்படி சம்பளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி குறைக்கலாம்? இந்த அக்கிரமத்தை நிறுத்தினாலே இந்திய பொருளாதாரம் தலைக்கும். ஆனா மோடி என்ன சொல்றாரு? நாம் வளர்கிறோம், இந்திய பொருளாதாரம் அப்படியே சும்மா வெற்ற முருங்க மரம் துளுத்த மாதிரி துளுக்குது, 3வது பொருளாதாரமா ஆக போறோம். தனிநபர் வருமானத்தில் இந்தியா 100க்கு மேலான இடத்துல நிக்குதியா? தனிநபர் வருமானம் என்ன இந்தியால? மக்களுடைய வாங்கும் திறன் என்ன? தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம் கேட்கிறேன் உங்களுக்கு. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஏன்னா 1க்கு 2 பக்கம் இருக்கு, அதை வந்து தொழிலாளிகள் புரிஞ்சுக்கணும். காலை சிற்றுண்டி அரசு பள்ளிகளிலே பணியாற்றக்கூடிய படிக்கிற குழந்தைகளுக்கு வழங்குவோம். ஏன்னா நம்முடைய குழந்தைகள் காலையில் சிற்றுண்டி அருந்த இயலாமல், அருந்த முடியாமல், அருந்த வசதி இல்லாமல் பசியோடு பட்டினியோடு வருகிறார்கள். ஆகவே காலை சிற்றுண்டிய அரசே வழங்கும். ஆக என்ன கருணை, என்ன அன்பு, என்ன அக்கறை, இதெல்லாம் கரெக்ட். இது என்னுடைய ஒரு பக்கம், அக்கறை, கருணை, அன்பு எல்லாம் சொல்லலாம். அடுத்த பக்கம் என்ன? அடுத்த பக்கம், ஏன் இவ்வளவு பேசுகிறீர்களே? இவர் சொல்றாரு 5 லட்சம் கோடிக்கான 1 லட்சம் கோடிக்கான இதாக மாற்றுவேன். அவர் சொல்றாரு 5 லட்சம் கோடிக்கான இதாக மாற்றுவேன், 3வது பொருளாதாரமாக மாற்றுவேன். எல்லாம் பேசுறீங்களே. தமிழகத்தில் லட்சக்கணக்கான குடும்பங்களில் இருக்கிற எங்களுடைய லட்சக்கணக்கான குழந்தைகள் காலையில் சிற்றுண்டி கூட இல்லாமல் பள்ளிக்கு வருகிற அவலம் ஏன்? யார் பொறுப்பு? அதுக்கு பதில் சொல்லு. அதான் செய்யணும். நான் அம்மாவுக்கு தெரியாதா? கையில காசு இருந்தா 2 இட்லி 2 தோசை விட்டு அம்மாவுக்கு தெரியும். உனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியுமா? உங்களுக்கு ஏன் இல்ல? எதனால இல்ல? ஆகவே அரசு எல்லா அக்கிரமங்களையும் செய்கிறது. இன்னைக்கு போக்குவரத்துல 33வது நாளாக ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. காத்திருப்பு போராட்டம் நடக்குது. 22 சென்டர்ல ஒவ்வொரு நாளும் 2000 பேர் அந்த போராட்டத்தை சுழற்சி முறையில் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். 33 நாள் ஆச்சு. இதுவரைக்கும் முதலமைச்சர் வாய் திறக்கல, போக்குவரத்து அமைச்சர் அந்த கோரிக்கை குறித்து பேசல. என்ன நடக்குது அங்க? 33 நாள் நடந்த பிறகு நீ ஒண்ணுமே பண்ணல. என்னடா கேட்கறாங்கன்னா, நீங்க என்ன நினைப்பீங்க? அதிக சம்பளம் கேட்கலாம் போல் இருக்கு, அதிக போனஸ் கேட்கலாம் போல் இருக்கு, அதிக சலுகை கேட்கலாம் போல் இருக்கு. இல்ல, இந்த தொழிலாளி 30 வருஷம் வேலை செஞ்ச பிறகு, நீங்களாம் தொழிலாளிகள் தானே, கற்பனை பண்ணி பாருங்க. 30 வருஷம் நீங்க வேலை பார்த்த பிறகு ரிட்டையர் ஆகி வெளியே போகும்போது உங்க கையில பிஎஃப் வரணும், கிராச்சுவிட்டி வரணும். அது 30 லட்சமோ 35 லட்சமோ 40 லட்சமோ சர்வீஸுக்கு ஏற்ப சம்பளத்துக்கு ஏற்ப வரணும். நீ ரிட்டையர் ஆகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு போட்டே இருப்ப. 30 லட்சம் வரும், 35 லட்சம் வரும், இங்க நிலம் வாங்கலாம், பொண்ணு கல்யாணத்தை பண்ணிவிடலாம், இவனை அதை பண்ணிவிடலாம், வாங்கின கடன் அடைச்சுடலாம், இந்த பட்ஜெட் போட்டே இருப்பீங்களா? ரிட்டையர் ஆகி 25 மாசம் ஆன பிறகும் அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்காம வெறுங்கையோட உங்களை அனுப்பி வச்சா நினைச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ரிட்டையர் ஆகி 25 ஆண்டுகளுக்கு 25 மாதங்களுக்கு பிறகும் ஓய்வு பெற்ற அந்த தொழிலாளியின் ஒவ்வொருவனுடைய 40 லட்சம் ரூபாயை தராமல் தன் கையிலேயே வைத்துக் கொண்டிருக்கிற மானங்கட்ட வெக்கங்கட்ட ஆட்சி இது. வெக்கங்கட்ட கார்பரேஷன். நீ வருத்தப்பட்டு புண்ணியம் இல்ல. எவன் பணத்தை எவையா வச்சிருக்கிறது? யார் பணம் அது? உன் பணமா? அவன் பணம், அவன் சம்பாதிச்ச பணம், அவன் சேமிச்ச பணம். இன்னொரு அக்கிரமம் என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் 40 லட்சம் ரூபாய் சராசரியா வரணுங்க. வரல. 23 ஜூன்ல இருந்து வரல. நான் சும்மா இந்த இதுல நம்ம கூகுள்ல போட்டு பார்த்தேன். 23 ஜூன்ல தங்கத்தின் விலை என்ன இப்ப போட்டு பாருங்க. அன்னைக்கு 22 கேரட் 8 கிராம் 1 பவுண்ட் தங்கத்தின் விலை 45,000 ரூபாய். இன்னைக்கு இவன் கொடுக்காம நிறுத்துறான் பாருங்க. அன்னைக்கு இன்னைக்கு இன்னும் கொடுக்கல 40 லட்சம் ரூபாய். இன்னைக்கு அதே 40 லட்சம் ரூபாய் கொடுத்தா கொடுப்பான். அந்த 40 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு நான் ஜிஆர்டிக்கு போனேன்னா இதுல ஒரு மட்டத்தில் ஒருத்தர் இருக்காரு.
லலிதா ஜுவல்லரியா? அந்த கடைக்கு நீங்க போனீங்கன்னா இதே 40 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போனீங்கன்னா இப்ப எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா? 50 பவுன் தான் கிடைக்கும். அன்னைக்கே கொடுத்திருந்தா 88 பவுன், இன்னைக்கு அதே காசை கொடுத்தா 50 பவுன், 38 பவுன் எனக்கு லாஸ். அந்த பணத்தின் மதிப்பு பாதியாகி விட்டது. யார் பொறுப்பு? நான் முதலமைச்சரை கேட்கிறேன். நீங்க லண்டனுக்கு போறீங்க, ஜெர்மனுக்கு போறீங்க, எங்கேயோ போறீங்க, பணத்தை கொண்டாடமா, முதலத்தை கொண்டாடமாமா, என்னவோ சொல்றீங்க. கொண்டு வந்து இத்தனை பேருக்கு வேலைன்னு சொல்றீங்கல்ல, என்ன வேலைன்னு சொன்னீங்களா? என்ன சம்பளம் சொன்னீங்களா? அவனுக்கு என்ன பேருன்னு சொன்னீங்களா? கொஞ்சம் சொல்லுங்களேன். அவனுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்க. ஆகவே மிக மோசமாக இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு உதாரணம். என்ன செய்வார்கள்? தொழிலாளி பணங்க 15,000 கோடி ரூபாய் போக்குவரத்து தொழிலாளர் பணம் அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது சொன்னா நீங்க நம்புவீங்களா? தொழிலாளி தான் கடன்காரனா இருப்பான். தொழிலாளி கிட்டே கடன் பட்ட ஒரு அரசாங்கத்தை பார்த்திருக்கீங்களா நீங்க? இந்த அரசு போக்குவரத்து தொழிலாளிக்கு 15,000 கோடி ரூபாய் கடன் பட்ட அரசாங்கம். இதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியறதில்ல, நாம தெரிவிக்கணும். இதை கொண்டு போய் நாங்க ரோட நோட்டீஸ் கொடுத்தா என்ன ஆகும் உங்க பொழப்பு? என்ன நியாயம்? ஆகவே தொழிலாளிகளுக்கு உரியதை நாம் வந்து கொடுக்கணும். விலைவாசி ஏறி போச்சு, மத்த ஏறி போச்சு. இப்ப அதே மாதிரி நமக்கு தொழிலாளிகளுக்கு எதிராக வரக்கூடிய தாக்குதல்கள் அது ஏதோ நம்முடைய மத்திய அரசிலிருந்து மட்டுமல்ல, மாநில அரசிலிருந்து மட்டுமல்ல. இப்ப அமெரிக்கால இருந்து ஒருத்தர் பேசுறாரு, ட்ரம்ப்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இப்ப சொல்லியிருக்காரு, இப்ப நம்ம ஆட்கள் ஐடி இண்டஸ்ட்ரி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு தொழில தொழிலாளியாக வேலை பெற்று அமெரிக்காவுக்கு அனுப்புவான். ஓவர்சீஸ் சைட்ல போய் வேலை செய்யணும். அப்படி வேலைக்கு போறவனுக்கு H1B விசான்னு ஒண்ணு கொடுப்பாங்க அமெரிக்கால. அந்த விசாவுக்கு இப்போ முதலாளி செலுத்த வேண்டிய பணம் $1000. ஆனா இப்ப 1000 $1,000. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்ற தெரியுமா? இனிமேல் $10,000 கொடுத்தாதான் உனக்கு அந்த விசா கொடுப்பேன். $1,00,000. இது 9,940% உயர்வு. 100 மடங்கு உயர்வு. எங்க போனா வந்தாலும் பாட்டில திடீர்னு தூங்குறான், முழிச்சோன்னு சொல்றான் ட்ரம்ப். அப்புறம் நிருபர்கள் அப்படியே சொன்னாங்க. இப்படி ஒருத்த கையில போய் இந்த உலகமே சிக்கிட்ட மாதிரி இருக்குது இன்னைக்கு. அவர் சொல்றாரு, இப்ப என்ன நடக்குது தெரியுமா? இப்போ டிசிஎஸ், காக்னிசன்ட் இதெல்லாம் இருக்கிறவங்க ஓவர் சைட்ல இருக்காங்க. அவங்க நிறைய பேரு இப்ப அந்த விசால அவன் என்ன சொல்றான்னா, வருஷத்துக்கு $1,00,000 நீ கட்டணுங்கிறான். கட்டுனா அந்த முதலாளிகளுடைய லாபத்துல 10% போயிருவான். இப்ப அவர்கள் ஒண்ணு வேலையை இழந்து இங்கே வர வேண்டும், இல்லாவிட்டால் முதலாளிகள் அந்த காசை கொடுக்க வேண்டும். காசை கொடுத்து விட்டு அதை தொழிலாளியிடம் அவர்கள் பிடிக்க எத்தனிப்பார்கள். அது அவர்கள் வருமானத்தை வீழ்ச்சி அடைய செய்யும். இப்படி ஒரு பெரிய செயின் ரியாக்ஷன் வரப்போகுது. அதே மாதிரி ட்ரம்புடைய அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கை, அமெரிக்கா பத்தி என்ன பேரு? அது குபேரபுரி. குபேரன் அங்கதான் பிறந்தான். பிறந்த அப்புறம் தான் பஸ் ஏறி அப்படி ஒவ்வொரு நாடா போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. குபேரபுரி. இப்ப ஏன் குப்புறப்படுத்தி கிடக்குது? ஏன்னா குப்புறப்படுத்தி கிடக்குது. கடுமையான விலையேற்றம், கடுமையான வேலையில்லா திண்டாட்டம், ரெண்டு வந்துருக்கு. இதெல்லாம் சரி பண்றதுக்காக அவர் என்ன பண்றாரு? இந்த புலிக்கு பயந்தவன் ஏன் மேல படுத்துக்கன்னு சொன்ன மாதிரி இப்ப ட்ரம்ப் எனக்கு கஷ்டம், ஆகவே எல்லா பயனும் சம்பளத்தை குறைச்சிக்கணும், எல்லா பயனும் மரியாதையும் கொடுக்கணும், எல்லா பயனும் இதை கொடுக்கணும் என்று அந்த இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான். அமெரிக்காவின் கஷ்டத்தை போக்க உலக நாடுகள் எல்லாம் கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய இது. இதை மறுத்தா வரி, இதை ஏற்க மறுத்தா யுத்தம், இதை ஏற்க மறுத்தா ஒரு தலையில குண்டு விடும். இதையெல்லாம்
வேலையை பாடுறா. உன் ராக்கெட் ஆச்சு, உன் அணுகுண்டாச்சு, உன் ஆயுதங்கள் ஆச்சு, உன் மண்ணாங்கட்டி ஆச்சு, வேலையை பாடுறா என்று சொல்றவன் யாரு? சோசியலிஸ்ட் சீனம், சோசியலிஸ்ட் கியூபா, சோசியலிஸ்ட் வடகொரியா, இது போன்ற கம்யூனிஸ்ட் நாடுகள் வேலையை பாடுறா. நீ இந்த பகுதி இது இல்லாம போயிருந்தா உலகம் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய தாசர்களாக மாறி போயிரு. நாமெல்லாம் அது இவ்வளவு மோசமாக ஏகாதிபத்திய கெடுபிடி, ஏகாதிபத்திய நெருக்கடி. இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் காசால நடக்கிறது என்னங்க? இதுவரைக்கும் 65,000 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள். மிகப்பெரிய யுத்தங்களில் கூட இவ்வளவு வேகமாக இவ்வளவு பேர் செத்தது கிடையாது. 65,000 பேர், குழந்தைகள், பெண்கள், பசி பசி என்று கதறுகின்றவர்களை இங்க வாங்க சோறு போடுறான்னு கூப்பிடுறான். குண்டாவை தூக்கிட்டு ஓடுனா அந்த இடத்துல அவன் தலைமையில குண்டை போடுறான். மனிதர்களா அவர்கள்? அந்த இஸ்ரேல் எல்லா நாடுகளும் செக்யூரிட்டி கவுன்சில், பாதுகாப்பு கவுன்சில் 15 நாடுகள், அதுல 14 நாடுகள் இஸ்ரேல் நீங்க நடத்துற இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள். 14 அமெரிக்கா மட்டும் இல்ல. அமெரிக்கா என்ன சொல்றான்? இந்த தீர்மானத்தை நான் வீட்டோ பண்ணுவேன், வீட்டோ பண்ணிட்டான். ஐநா அப்படி ஒரு ஏற்பாடு இருக்கு. வீட்டோ பண்ணி அந்த தீர்மானம் இப்போது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா 14 பேர் ஆதரித்த தீர்மானம். உலகமே இன்றைக்கு பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாட்டை அங்கீகரிப்போம் என்று ஐரோப்பிய நாடுகள் உட்பட சொல்ல நேர்ந்து விட்டது. அவ்வளவு பெரிய கொடுமை, ஒரு இன அழிப்பு நடக்கிறது. இன அழிப்பு. தமிழ் இப்ப இந்தியாவில் என்ன? இந்தியாவில் ஒரே கலாச்சாரம், ஒரே நாடு, ஒரே மொழி அப்படின்னு மோடி சொன்னார் இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பல இனங்கள் அழிக்கப்படும் என்ற அர்த்தம். இன அழிப்பு வரும் என்ற அர்த்தம். இந்தி திணிக்க திணிக்க தமிழ் மொழி இல்லாமல் போகும் என்று பொருள். ஆகவே மொழியை அழிப்பேன், சில இனங்களை அழிப்பேன் என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட காட்டு மிராண்டிகள் இன்னைக்கு உலகத்தில் வலதுசாரிகள் ஆதிக்கம் பெறுகிற ஒரு காலம். முதலில் அவர்கள் குறிவைத்து தாக்குவது, முதலில் அவர்கள் பலவீனப்படுத்த விரும்புவது, முதலில் அவர்கள் நிராயுதபாணியாக மாற்ற முற்படுவது தொழிலாளி வர்க்கத்தை தான். அதனால்தான் நமக்கு எதிரான சட்ட திருத்தங்கள், அதனால்தான் சங்க வைக்கிற உரிமையை அனுமதிக்க முடியாது என்று மறுப்பது. ஆகவே இதை நம்முடைய தோழர்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதை எதிர்த்து, இந்த போக்குகளை எதிர்த்து அரசியலாகவும் நாம் அணிதிரள வேண்டும், அரசியலாகவும் அணிதிரள வேண்டும். ஆகவே இன்றைக்கு நடைபெறுகிற இந்த விஷயங்களை எல்லாம் சிஐடியு அனுமதிக்காது. அதை எதிர்த்த போராட்டத்தை நடத்துவோம். அது வரக்கூடிய விளைவுகள் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்வோம். இறுதி வெற்றி எண்ணிக்கையில் எல்லாவற்றிலும் பணசாலைகளாக இருக்கிற தொழிலாளி வர்க்கம் தான் இறுதி வெற்றி பெறும். நீ 27 பேரை சாம்சங்ல வச்சிருக்கலாம், என்எஸ்கே கொஞ்சம் பேரை டிரான்ஸ்பர் பண்ணி இருக்கலாம், கெஸ்டாப்ல பண்ணி இருக்கலாம், யூடெக்ல பண்ணி இருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தற்காலிகமானது, டெம்பரரி. அனைத்து இடங்களிலும் அந்த தொழிலாளிகள் மீண்டும் வேலைக்கும் செல்வார்கள். அந்த தொழிலாளிகள் மீண்டும் அவர்களுடைய சங்கத்தை, அவர்களுடைய கோரிக்கையை, அவருடைய உரிமையை பெறுவதற்கான போராட்டத்தை முன்னெடுப்பார்கள். அது நடக்கும். இங்க ஏகேபி சொன்னார்ல சாம்சங்க பத்தி. சாம்சங் 16 ஆண்டுகள் பொறுத்த பிறகுதானே அவர்கள் பொங்கி எழுந்தார்கள். ஆகவே எல்லா இடங்களிலும் தோழர்கள் புரிந்து கொள்ளுங்கள், எல்லா இடங்களிலும் ஒரு வெடிப்பு சூழல் இருக்கிறது. 1000 பேர் நிரந்தர தொழிலாளினா 8000 பேர், 10,000 பேர் கான்ட்ராக்ட் தொழிலாளி, 100 பேர் நிரந்தர தொழிலாளினா 1000 பேர் கான்ட்ராக்ட் தொழிலாளி. அதான் உங்க ஃபேக்டரி முழுவதும் இருக்கிறது. கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் என்ன மன மகிழ்ச்சியோடு இருக்கிறானா? ஆனந்தத்தோடு, பேரானந்தத்தோடு வாழ்கிறானா? கொதித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே ஒரு வெடிப்பு சூழல் இந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு இன்றைக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வெடிப்பு சூழல் என்றைக்கு வேண்டுமானாலும் வெடிக்கும். நாம், நம்மை போன்றவர்கள், உங்களை போன்றவர்கள் இன்றைக்கு நல்வாய்ப்பாக நீங்க பணி நிரந்தரம் பெற்று இருக்கிறீர்கள். சிலருக்கு சங்கம் இருக்கிறது, சிலருக்கு சங்கம், இன்னும் மற்றவர்களுக்கு சங்கம் வாங்கி வெற்றி பெறுவோம். இருக்கிற தொழிலாளர்கள், இருக்கிற தோழர்கள் உங்களுடைய சங்க பணத்தை, உங்களுடைய மிச்ச நேரத்தை, வேலை நேரம் போக நீங்க பல கிராமங்களுக்கு செலவு, கிராமங்களை தத்தெடுத்துக் கொள்ள வேண்டும்.
5 பேர் 6 பேர் கொண்ட குழுவாக பிரிந்து தத்தெடுத்துக் கொண்டு எல்லா இடங்களிலும் வாழக்கூடிய சாதாரண உழைப்பாளிகள், முறைசாரா தொழிலாளி, நமக்கு ஏதோ கொஞ்சம் காசு இருக்கு, கட்டுமான தொழிலாளி நிலை என்ன, தையல் தொழிலாளி நிலை என்ன, சுமை தூக்கும் தொழிலாளி நிலை என்ன, தினந்தோறும் இன்னைக்கு வேலை இருந்தா உண்டு, இல்லைன்னா இல்லைன்னு நினைக்கக்கூடிய முறைசாரா தொழிலாளி நிலை என்ன சட்டம் அவர்களுக்கு இருக்கிறது? அவர்கள் தான் இந்த நாட்டில் உழைக்கும் வர்க்கத்தில் 90% பேர். ஆகவே அந்த தொழிலாளிகளின் நிலையை நாம் உணர வேண்டும். அவர்கள் குறித்த தரவுகளை நாம் திரட்ட வேண்டும். அந்த அடிப்படையில் முழக்கங்களை, கோரிக்கைகளை நாம் உருவாக்க வேண்டும். அவர்களையும் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான உழைக்கும் வர்க்க படையை நாம் திரட்ட வேண்டும். இந்த படை நடத்துவதுதான் நம்முடைய வெற்றியை உறுதிப்படுத்தும். எல்லா விதமான பேச்சு, மற்றது இதெல்லாம் ஒரு பக்கங்க. லெனின் போன்றவர்கள் எல்லாம் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லித் தருகிறார்கள். என்ன பேசுறாங்கிறத பார்த்தா ஏமாந்து போகிறா, என்ன செய்யறாங்கிறத பாரு. பேச்சை நம்பி ஏமாறக்கூடாது சொல்வார். அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்முடைய அரசு, தமிழக அரசு நடந்து கொண்டிருக்கிற இந்த எந்த போராட்டத்தையும் நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்கள். அடக்க பார்க்கிறீர்கள், ஒடுக்க பார்க்கிறீர்கள். நான் கடைசியா ஒண்ணு கேட்கிற ஸ்டாலின் அவர்களை, முந்தா நாள் குண்டாயில நீங்க ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க. முந்தா நாள் ஒப்பந்தம் போடும்போது இந்த ஒப்பந்தத்தை தொழிலாளிகள் எதிர்ப்பார்கள், பெரும்பான்மை தொழிலாளிகள் எதிர்ப்பார்கள். ஒருவேளை வேலை நிறுத்தமே செய்து விடுவார்கள், சிஐடிக்காரன் பண்ணிடுவான் அப்படின்னு இவங்க போலீஸ் கிட்ட போய் கேட்க, போலீஸ் உடனே கலெக்டர் போலீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 100கணக்கான போலீஸ கூட்டாய் கம்பெனிக்குள்ள அனுப்பிட்டாங்க. அப்படிலாம் கம்பெனிக்குள்ள இஷ்டத்துக்கெல்லாம் போலீஸ் வர முடியாது, வரக்கூடாது. முதலாளி கூப்பிட்டாலும் போலீஸ் போகக்கூடாது. எங்கே நடந்தாங்க? கண்ணாடி உடைச்சிட்டானா, மிஷினை உடைச்சிட்டானா, யாராவது குத்தி கொண்டுட்டானா, அடிச்சானா, வர்றேன் இல்லாம நான் ஏன் வரணும்? நீ ஒப்பந்தம் உடனே போட்டுக்கோ என்றுதான் காவல்துறை சொல்ல வேண்டும். ஒரு காலத்தில் நான் கோஷம் போட்டோம், கேட்க சொன்னால 1970 சட்டம் காக்க போலீஸா, சட்டி கழுவ போலீஸா நாங்க கோஷம் போட்டோம். ரொம்ப பாப்புலர் கோஷம். சட்டம் காக்க போலீஸா, சட்டி கழுவ போலீஸா கோசறாங்க. அந்த மாதிரி நீ சட்டி கழுவுறிய ஹோண்டாயில வந்து என்ன வேலை? ஹூண்டாய்களோ உனக்கு ஹூண்டாய்களோட நிறுத்திட்டாங்க. பூரா டிபார்ட்மெண்ட் பூரா ஹூண்டாய் நிறுத்திட்டான். தொழிலாளர்கள் ஒண்ணு புரிய, என்னடா இப்ப போலீஸ் வந்து நிக்கிற, என்னடா ஆக போகுது அப்படின்னு சொல்லி இந்த துரோக சங்கமும் நிறுவனமும் சேர்ந்து ஒரு கையெழுத்து போடுறோம், ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறோம், 18 செட்டில்மெண்ட் போடுறோம். இந்த செட்டில்மெண்ட் போடுறதுக்காக இவ்வளவு பெரிய பாதுகாப்பு உங்களுக்குள்ள. நாம நம்ம தொழிலாளர்கள், சிஐடி தொழிலாளர்கள் அடுத்த நாள் இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து வேலை நிறுத்தம் என்று வேலை நிறுத்தம் செய்தார்கள். முதல் ஷிப்ட், நைட் ஷிப்ட், 3 ஷிப்ட் வேலை நிறுத்தம். உடனே போலீஸ் அடுத்த நாள் எதிர்பார்க்கல. அவங்க அடுத்த நாள் ஓடியாரம், திருத்திட்டு ஓடியாரம். என்னையா ஒண்ணும் பண்ண மாட்டோம் நினைச்சு இப்படி பண்ணிட்டீங்க? ஸ்ட்ரைக்குங்க, நாங்க ஸ்ட்ரைக் தான் பண்ணுவோம். எப்படி ஒப்பந்தம் போடலாம்? சிறுபான்மை சட்டத்தோட எப்படி போட நம்ம கேட்கறாங்க. இல்லைங்க, நீங்க போடக்கூடாதுங்க, நீதிமன்ற உத்தரவு இருக்குதுங்க, அதுங்க இதுங்க, இல்லைன்னா கைது பண்ண வேண்டி வருங்க அப்படின்னு நம்ம வந்து அடுத்த நாள் பேசலாம். ஸ்ட்ரைக்கில் இருக்கிற தொழில். அப்புறம் நம்ம வந்து சரி நீங்க வெளியே வந்துருக்கு, நாம பாத்துக்கலாம், பல வழிகள் இருக்கு, அந்த வழிகள் படி நம்ம பாத்துக்கலாம், எங்க அவன் போயிட போறான். இந்த பணத்தை வாங்க மாட்டோம் என்று சொல்லுங்கள். இந்த எச்சை காசை, பிச்சை காசை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று அறிவிங்கள் என்று சொன்னோம். நம்முடைய தோழர் அறிவித்து விட்டார். யமகாலா தான் நடந்தது. ஒப்பந்தம் போட்டாங்க. இவ்வளவு காசு 24,000 ரூபாங்க. இவ்வளவு காசுங்க. அரியஸ் பாத்தீங்கன்னா இப்படி வருங்க. ஆமா, லேட்டா கொடுத்தா அரியஸ் தான் வரும். அப்பயே போட்டா அப்பவே அரியஸ் கொடுத்த போய் பேசுற நீ, அரியஸ் தான் வரும். பாருங்க இவ்வளவு வாங்கிக்க. நம்மால் சொன்னா இந்த எச்ச காசுலாம் நாங்க தொட மாட்டோம், தூய்ப்பட வாங்கல. பல மாதங்கள் வாங்கல, 1.5 லட்சம் 2 லட்சம் சேர்ந்து நாங்க சொன்னோம் நம்ம தோழர்களுக்கு, நீ சீட்டு போட்ட மாதிரி பணம் வரும், நீ பேசாம இரு. பணம் வந்துருச்சு, தள்ளு இல்லாம வந்துருச்சு. தள்ளுபடியில் ஒன்றும் போல இல்ல, வந்துருச்சு. ஆனா கொஞ்சம் அதனுடைய மதிப்பு குறைஞ்சிருக்கும், வெயி 1 பவுன் குறைஞ்சிருக்கும். ஆனா நியாயத்துக்கான வாங்க முடியாதான்னு சொன்னோம். அவரால் ஒண்ணும் செய்ய முடியல. எந்த அளவுக்கு அந்த தொழிலாளிகள் தன்னுடைய வீரத்தை காட்டினா தெரியுமா?
அவனோட உணர்வை காட்டினா தெரியுமா? அந்த துரோக ஒப்பந்தத்துல ஏற்கனவே வாரத்துக்கு ஒரு சிக்கன் பிரியாணி இருக்கு. அந்த துரோக ஒப்பந்தத்துல இன்னொரு சிக்கன் பிரியாணி போட்டிருக்கான். அப்ப இனிமே 2 பிரியாணி. இந்த பிரியாணிக்கு நம்மால வாயை போட்டுட்டு வருவான்னு நினைச்சிட்டான். நம்மால சொன்னா வழக்கமா போடுற ஒரு பிரியாணி திம்பேன், இந்த ஒப்பந்தப்படி வருகிற 2வது பிரியாணியை தொடக்கூட மாட்டான்டா, ரசஞ்சோறு போடுறான்டா. நம்மால தொடவே இல்லையே. அதிகாரி நம்மளை கூப்பிட்டு கேட்கணும், ஏங்க என்ன பிரியாணி திங்கிறது என்னன்னு இருக்கு? ஏங்க அது அவன் ஒப்பந்தம் போட்டதியா? நான் தொட மாட்டோம். இதாங்க பிரிட்டு குண்டாய பார்ப்போம். குண்டாய், நான் உன்னை கேட்கிறேன், உன் ஊர்ல உங்களுடைய தாய் ஸ்தாபனம் இருக்கிற இடத்துல அந்த தொழிலாளி போராடுறான். என்ன போராடுறான் தெரியுமா? 2 மணி நேரம் ஸ்ட்ரைக்கு, அடுத்த வாரம் 4 மணி நேரம் ஸ்ட்ரைக்கு. அவனுக்கு கண்டுபிடிச்சிருக்கான். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி 2 மணி நேரம் ஸ்ட்ரைக்கு, 4 மணி நேரம் ஸ்ட்ரைக்கு கண்டுபிடிச்சிருக்கான், பண்றான். கோரிக்கை என்ன? கோரிக்கை வாரத்துக்கு 40 மணி நேரம். நோட் பண்ணிக்க, 40 மணி நேரம் என்று இருக்கிற வேலை நேரத்தை 36 மணி நேரமாக குறைக்க வேண்டும் என்பது கோரிக்கை. இங்க உங்க நிலை என்ன? 8 மணி நேரத்தை 12 மணி நேரமாக்க வேண்டும். கேனப்பையில தான் நாங்க இருக்கிறவன், குடி வச்சு முன்னாடி போயிச்சிருக்க நாங்க. அவன் என்ன பண்ண 36 மணி நேரம். அவன் பிரான்ஸ்ல பெல்ஜியத்துல எங்க போனாலும் வாரத்துக்கு 35 மணி நேரம் தான். இங்க 8 மணி நேரம். இதை குறைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முழக்கமாக இருக்க வேண்டும், போராடி ஆக வேண்டும். இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதே மாதிரி அது இது எல்லாம் வருது. என்ன சொல்றாங்க? சரிபாதி தொழிலாளியின் வேலை பறி போய்விடும் என்கிறார்கள். சரிபாதி தொழிலாளியின் வேலை. இப்ப புதுசா பிறந்து படிச்சு வரவன் வேலை என்ன வருது? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, புதிதாக வரக்கூடியவைகள், லாபத்தை குவிக்கக்கூடியவைகள். அப்ப நாம என்ன போறோம்? சரிதாங்க, போயிட்டு வரங்க, பை பை அப்படின்னு வந்துருவோமா? அப்படி வந்துடலாமா? எந்த கம்பெனியும் ஓடக்கூடாதுரா, எந்த கம்பெனி நடத்த முடியாதுரா. இருக்கிற தொழிலாளியை வீட்டுக்கு அனுப்பிட்டு நாளைக்கு பெற்று நாங்க வளர்த்து நாங்க படிக்க வச்சு வேலைக்கு வர்றவனுக்கு வேலை இல்லை என்று சொல்லக்கூடிய அரசை, ஆட்சியை நடத்த அனுமதிக்க மாட்டோம் என்று நாம் கொந்தளிக்க வேண்டும். அதான் நீங்க நடக்குது. இப்ப என்ன சொல்றான்? குண்டாயில் என்ன? அது பழைய ஒரு 25 வருஷம் வந்துட்ட கம்பெனிகள் நிலைமை என்ன? ஒப்பந்தம் 1, 2, 3, 4, 5 போட்டாச்சு. சம்பளம் ஒரு 70,000 80,000 வந்துருச்சு. இதுக்கு மேல இவனை உள்ள வைக்கப்படாது. இவனை துரத்தி விட்டுட்டு அந்த இடத்துல கான்ட்ராக்ட் தொழிலை வச்சாதான் நமக்கு லாபம் வரும். ஆகவே நீங்க போங்க, டிஆர்எஸ்ல போங்க. போக முடியாதியா? அப்ப உனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை நீ சொல்றியா? ஆமா, நான் சொல்றேன், உனக்கு உடம்பு சரியில்லை, உன்னால வேலை செய்ய முடியாது சொல்றான் முதலாளி. சில பேருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். அப்படின்னா என்ன பண்ணணும்? மாற்று வேலை கொடுக்கணும். நீ மாற்று வேலை கொடுக்கணும். அவன் உடம்புக்கு ஏற்ற வேலை நீ கொடுக்கணும். 30 வருஷமா உழைச்சான்ல, 25 வருஷமா உழைச்சான்ல. இப்ப என்னன்றான்? மருத்துவ காரணமாக உன்னை வெளியேற்றுகிறேன். இப்படி மூத்தவர்களை, கொஞ்சம் அதிக சம்பளம் பெறுகின்றவர்களை ஏதாவது காரணத்தை சொல்லி அனுப்பிவிட்டு அந்த இடத்தை ஒண்ணு ஃபில்லப் பண்ணாம வச்சுக்கணும், இல்ல கான்ட்ராக்ட் தொழிலாளி வச்சுக்கணும். அடுத்து இந்த பகுதியில் வரக்கூடிய பழைய தொழிற்சாலைகளில் வரக்கூடிய ஹுண்டாய் மாதிரி தொழிற்சாலைகள் வரக்கூடிய பெரிய தாக்குதல் அதுதான். அதுதான் பெரிய தாக்குதலாக வரப்போகிறது. தோழர்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். ஏன் போடு போச்சு? ஆகவே இன்றைக்கு நாம் நம்முடைய நியாயங்களை எடுத்து சொல்லுகிற போது தொழிலாளர் அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் இந்த கம்பெனியை பூரா இந்த மந்திரவாதி ஒரு ஃபேக்டரி வந்து அந்த மாதிரி ஸ்டாலின் என்கிற மந்திரவாதி, டிஆர்பி ராஜா என்கிற குட்டி தேவதை, இது ரெண்டும் சேர்ந்து சொல்லுறான். நல்லா வரும். இந்த கம்பெனி, அந்த கம்பெனி, அந்த கம்பெனி, அந்த கம்பெனி சும்மா வந்துரும்டா, சும்மா வந்துரும். ஐயா ஐயா எப்படி வருது? சும்மா தொழிலாளர்கள் இங்கே மடிவாக இருக்கிறார்கள், முதலாளிகளுக்கு ஆதரவாக அரசு இருக்கிறது என்று நாங்க வரோம். அதையெல்லாம் நாங்க சகிச்சுக்க முடியாது, அதையெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது, அதையெல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு
வருகிற தொழிற்சாலைகள் வரட்டும், ஆட்சேபனை இல்லை. ஆனால் வருகின்றவன் இந்த மண்ணின் சட்டத்தை மதிக்க வேண்டும், இந்த மண்ணின் நீதிகளை மதிக்க வேண்டும், தொழிலாளிகள் உரிமைகளை மதிக்க வேண்டும். அதை காலில் போட்டு மிதிக்க எந்த காரணத்தை முன்னிட்டும் அனுமதிக்க மாட்டோம், அரசும் அனுமதிக்க கூடாது. இது நம்முடைய கோரிக்கை. ஆகவே நாம் கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் ஆயிட்டா சங்கம் இருக்காது. கான்ட்ராக்ட் தொழிலாளிகள் ஆயிட்டோம்னா பயந்து புரிய உட்கார்ந்துருப்பான். வெறும் கனவு. இதே கான்ட்ராக்ட் தொழிலாளி நான் சொன்னேனே ஒரு வெடிப்பு பொங்குவான். வல்லூருங்கிற திருவள்ளூர் மாவட்டத்தில் வல்லூருங்கிற இடத்துல ஒரு அனல் மின் நிலையம் இருக்கு, அரசாங்கத்தின் அனல் மின் நிலையம். அதுல 2000 பேர் வேலை பார்க்கிறார்கள். ஒரு நிரந்தர தொழிலாளர் கூட கிடையாது. மின்சார தயார் பண்ற கம்பெனிங்க, ஒரு நிரந்தர தொழிலாளி கிடையாது. அத்தனை பேரும் கான்ட்ராக்ட். அங்க என்ன சங்கம் இல்லையா? வலுவான சங்கம், ஒற்றுமையான ஒரு சங்கம் சிஐடி தலைமையிலே உருவாக்கப்பட்டது அந்த அனல் மின் நிலையத்தில். அந்த தொழிலாளி ஸ்ட்ரைக் பண்ணா ஆடி போயிட்டா எலக்ட்ரிசிட்டி போர்டு. ஸ்ட்ரைக் என்னென்ன பண்ணி பார்த்தா ஸ்ட்ரைக் தான். இன்னும் 2 நாள் விட்டா கரண்ட் வராது, அங்கிருந்து கரண்டே வராது. கடைசியில சரி இப்ப நான் சம்பளம் உயர்வு கொடுத்துறேங்க. கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் சம்பளம் உயர்வு. சம்பளம் இன்னைக்கு 30,000 ரூபாய் ஆயிருக்கு. இந்த சம்பள உயர்வை பெற்றுக் கொண்டார்கள். பணி நிரந்தரத்திற்கு உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அந்த தோழர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதை அவர்கள் நிறைவேற்ற தவறுவார்களே ஆனால் அடுத்த சில மாதங்களுக்குள்ளாக மீண்டும் வேலை நிறுத்தம் வரும். அதுதான் தூத்துக்குடி அனல் மின் நிலையம், அதுதான் வல்லூர் அனல் மின் நிலையம். நீ என்ன பேர்ல தொழிலாளியை கொண்டாந்தாலும் அவன் தொழிலாளி தான். நீ என்ன பேர்ல ஒருத்தர் உள்ள கம்பெனில வச்சு வேலை வாங்கினாலும் அவன் தொழிலாளி தான். அவன் தொழிலாளி இருக்க உணர்வு உள்ளவன் தான், புரட்சிகர எண்ணம் உள்ளவன் தான். அவர்களை சிஐடி திரட்டும், அவர்களும் போராடுவார்கள், அவர்கள் நியாயத்தை அவர்கள் பெறுவார்கள். இந்த ஆட்சி புரிஞ்சுக்கணும். ஆகவே நாம் இந்த நம்பிக்கையோடு நம்முடைய எல்லா விதமான போராட்டங்களை முன்னெடுப்போம். வலுவான சங்கத்தை வலுவானதை நாம் அமைப்போம். நம்முடைய நியாயங்களை நிலைநாட்டுவதற்குள்ள படையை நாம் திரட்டுவோம். அவசியப்படுகிற போது வலுவான போராட்டங்களை அங்கங்கே முன்னெடுப்போம். இதற்கு நம்முடைய தோழர்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.